தேர்தலில் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்பது போல் சட்டப்பேரவையில் முதலமைச்சரையும் ரகசியமாக வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே தமிழக மக்களின் விருப்பம் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன் திமுக எம்எல்ஏக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுகவினர் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான ஸ்டாலின் தலைமை வகித்தார். அப்பொழுது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த உத்தரவிடப்படும் என்று குறிப்பிட்டார். தற்போதைய ஆட்சி நீடித்து நிலைக்காது என்று கூறிய ஸ்டாலின், மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கவே திமுக விரும்புவதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் முதலமைச்சரை ரகசியமாக வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே தமிழக மக்களின் விருப்பம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் என்ன செய்தியை அண்மை காலங்களில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சட்டமன்ற தேர்தல் வருகிற போது சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க ரகசியமாக சென்றுதான் வாக்கு போடுகிறோம். ஆக நாங்கள் போடுகிற ஓட்டு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற நிலையில ஒரு மறைவான இடத்திற்கு தானே சென்று ஓட்டு போடுகிறோம். ஆக நாங்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் தமிழ்நாட்டிற்கு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார். மறைமுகமாகத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகவே அந்த நிலையை ஏன் சட்டமன்றத்தில் உருவாக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எழுப்பி இருக்கிறார்களா இல்லையா?